வணக்கம். இன்னைக்கு நம்ம நரேந்திர மோடியுடைய குஜராத் எலெக்ஷன் வெற்றியை பத்தி பார்க்க போறோம். எல்லாரும் இந்த வெற்றிக்கு பின்னாடி ரீசன் கவர்னன்ஸ், டிரான்ஸ்பேரன்சி, கரப்ஷனுக்கு எதிரான அவருடைய ஸ்டான்ஸ், இதெல்லாம் தான் காரணம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நான் அதை வேற ஆங்கிள் பார்க்குறேன். ஹனுமாருடைய கட்டாட்சம் பரிபூர்ணமா இருந்ததால தான் அவர் இந்த அளவுக்கு எலெக்ஷன்ல வெற்றி பெற்றார் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். என்னடா அது பிள்ளையார் பிடிக்க குரங்கா முடிஞ்ச கதையா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். மோடி தான் ஹனுமார் கோவிலுக்கே போகலையே, பின்ன எப்படி ஹனுமாருடைய அனுகிரகத்தால் இவர் வெற்றி பெற்றார் அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். இதுக்கு உண்டான காரணம் நம்ம பகுத்தறிவுக்கு எட்டாதது இல்லை. ஹனுமார் எப்படிப்பட்டவருங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஹனுமார் தன்னலம் கருதாதவர், ஊருக்கு உழைத்திடல் யோகம் அப்படின்னு பாரதியார் சொன்ன மாதிரி அவர் எப்பயுமே மற்றவங்களுக்காக வேலை செஞ்சுட்டே இருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள், ராமருக்காக இலங்கைக்கு போனார், அவருடைய வாலில் தீ வச்சாங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தார். எல்லாம் அவருக்காக பண்ணார் கிடையாது, எல்லாம் ராமருக்காக. அதே மாதிரி அவர் தன்னுடைய பலத்தை அறியாதவர், தன் பலம் என்னன்னு அறியாமல் இருந்தார். இந்த ஜாம்பவான் ஹனுமார்கிட்ட உன் பலம் இது, நீ இவ்வளோ பெரிய ஆளு, ஆகையினால உன்னால் அந்த கடலை தாண்டி போக முடியும் அப்படின்னு எடுத்து சொன்ன பிறகுதான் அவராலேயே போக முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போதான் அவர் தன்னுடைய பலத்தை உணர்ந்தார். நம்ம ஹனுமார் ஒரு காரியத்தில் இறங்கினார்னா எப்படியா இருந்தாலும் வெற்றி தான். அதே மாதிரி ஹனுமாருடைய அனுகிரகத்தால தான் இந்த மோடி வெற்றி பெற்றார். அப்படிங்கிறது எப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு ஹனுமார் அனுகிரகம் வேணும்னா நாம் என்ன பண்ணுவோம்? ஹனுமார் கோவிலுக்கு போகணும் இல்லையா? பகுத்தறிவு பேசுகிறவங்களா இருந்தால் நாம் இருட்டின் அப்புறம் போவோம். அந்த பகுத்தறிவு பேசாதவங்களா இருந்தால் டே டைம்லேயே போயிட்டு வருவோம். இதுதானே வழக்கம். இப்போ ஹனுமார் அருள் நமக்கு வேணும்னா நாம் தான் ஹனுமாரை தேடி போகணும். ஆனால் இந்த மோடி அப்படி கிடையாது. மோடிக்கு அருள் பாலிக்கிறதுக்காகவே ஹனுமாரே குஜராத்துக்கு வந்தார் அப்படின்னு நான் சொல்கிறேன். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். தெய்வம் மனுஷ ரூபேன அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தெய்வம் தன் ரூபத்தில் வராது, அப்படியே வந்துடாது. தெய்வம் மனுஷன் மாதிரி வேஷம் போட்டுன்னு தான் வரும். அந்த மாதிரி இந்த தடவை நம்மளுடைய இந்த குஜராத்துக்கு ஹனுமார் ராகுல் காந்தி அப்படிங்கிற ஒரு வேஷத்தோடு வந்தார். என்னடா அது, ராகுல் காந்தியை ஹனுமாரோட சொல்கிறேனே அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனால் அதில் விஷயம் இருக்குது. ராகுல் காந்தியும் ஹனுமார மாதிரி தான். அவரும் தன்னலம் கருதாதவர், மற்ற கட்சிகள் வெற்றிக்காக அயராது பாடுபடுபவர். உத்தரப்பிரதேஷ், பீகார், தமிழ்நாடு, பஞ்சாப் எல்லா இடத்துலையும் ஒரு தலித் வீடு இல்லாமல் போய் இருந்து அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஒருவேளை கஞ்சியும் விடாமல் அவரே வாங்கி குடிச்சு ட்ரை பண்ணி பார்த்தார். அப்படியும் எல்லாம் பண்ணி அவர் பிஜேபிக்கு ஹெல்ப் பண்ணார், அதர் பார்ட்டிஸ்க்கு ஹெல்ப் பண்ணினார். அதே மாதிரி தான் எப்படிப்பட்டோம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. அதனால் அதையும் மற்றவங்க சொல்லி தான் அவங்களுக்கு தெரியணும். அவர் எங்களை காப்பாற்ற போகிறாருன்னு நம்ம இந்த திக்விஜய் சிங்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அதனால் அவர் பலம் அவருக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு தான் தெரியுது. இப்படிப்பட்டவர் குஜராத்துக்கு கேம்பெயின் பண்ணினார். அவங்க அம்மாவையும் அழைச்சிட்டு வந்தார். ஏன்னா அந்த டபுள் இம்பேக்ட் வேணும் இல்லையா? இப்படியும் அம்மாவோட ஆசீர்வாதம் இருக்கிறது நமக்கு அவசியம் இல்லையா? அதனால் அவங்க அம்மாவையும் அழைச்சின்னு மோடியுடைய வெற்றிக்கு மிகவும் அருந்தொண்டு ஆற்றிய அறிஞர் அப்படிங்கிற பட்டத்தை வேணால் நம்ம அவருக்கு அளிக்கலாம். இவ்வளவு சக்தி பொருந்திய இந்த ராகுல் காந்தி இருக்காரு, அவருடைய அம்மாவோட சேர்ந்துட்டு 2014 இந்தியா முழுக்க கேம்பெயின் பண்ணணும், பிஜேபி ஆட்சியில் அமர்த்தணும். ஏன்னா பிஜேபியை ஆட்சியில் அமர்த்துறதுக்கு ராகுல் காந்தி ஒத்தரால தான் முடியும், யாராலையும் முடியாது. அப்படிங்கிறத நம்ம இப்பெல்லாம் பார்த்துட்டோம். பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணணும், பிஜேபி வெற்றி பெறுறதுக்கு உழைக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை வேண்டி நாம் அனைவரும் இந்த டில்லி டைரக்ஷனை நோக்கி உட்கார்ந்துட்டு 3 முறை இந்த ஸ்லோகத்தை நாம் படிக்கலாம். எத்திர எத்திர ராகுல் காந்தி கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்த காஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனும் ராகுல் காந்தி நமத ரக்ஷசாந்தகம். இது சமஸ்கிருதம், இது அந்நிய மொழி, நாங்கள் தமிழில் தான் ஸ்லோகம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிற பகுத்தறிவாளர்களுக்காக நம்ம கம்பர் ஒரிஜினல் ஹனுமாரை பற்றி கம்பராமாயணத்தில் ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கார். அதை தழுவி இப்போ இருக்கிற இந்தியாவில் இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஆஞ்சநேயர், அதாவது ராகுல் காந்தி, அவரை பற்றி நாம் ஒரு ஸ்லோகம் எழுதுவோம். இந்த மாதிரி வருது. பீகாரில் தோல்வியுற்றான், யூபியில் தோல்வியை தழுவி, பஞ்சாபிலும் அவ்வாறாக தமிழ்நாட்டிலும் தோல்வி பெற்று, அயராது உழைப்பை தந்து தலித் வீட்டு கஞ்சி குடித்து குஜராத்தில் தோல்வி பெற்றான், அவன்தானே பிஜேபியை காப்பான் அப்படின்னு சொல்லி இந்த உபன்யாசத்தை
இதோட முடிச்சுப்போம். காங்கிரஸுக்கு கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா.